ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து தோசைக்கல் எண்ணெய் ஊற்றி காஞ்சிருச்சு. முதல்ல கருவேப்பிலையை போட்டுக்கலாம். சுற்றி கருவேப்பிலையை எப்படிலாம் யூஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி கருவேப்பிலையை யூஸ் பண்ணிக்கோங்க. சுற்றி எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். சீலா மீனும் கவலை மீனும் போட்டு வறுவல் பண்ணுறேன் இன்றைக்கி. இதுக்கு என்னென்ன மசாலா போட்டிருக்கேன்னு எல்லாம் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்காங்க, பாருங்கள். அதில் மீன்லாம் திருப்பி போட்டாச்சு, வேகட்டும். இப்போ இது வந்து கடைசி வந்து கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் மேலே தூவிக்கிறேன். நல்லா வாசனையும் நல்லா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் எவ்வளோ நம்ம சேர்க்குறோமோ அது எல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. சீலா மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சுங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி